ஓம் சாய்ராம். ராதாகிருஷ்ணன் அவர்களின் கைகளில் அக்காலத்தில் எப்பொழுதுமே மந்திர மகோதரி என்ற சம்ஸ்கிருத நூல் இருக்கும். இந்த நூல் பழங்காலத்து ரிஷிகளால் எழுதப்பட்டது. இதில் எல்லா சித்திகளையும் அடைவதற்கான மந்திரங்களும் பல குறிப்புகளும் இடம்பெற்றிருக்கும். திரு வி டி கேசவராவ் மற்றும் டி பந்துலு ஆகியோர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். அகில இந்திய சாய் சமாஜத்தின் எல்லா காரியங்களையும் இந்த மூவரும் கலந்து ஆலோசித்தே முடிவு எடுப்பர். ராதாகிருஷ்ணன் அவர்கள் நரசிம்ம சுவாமிஜியின் தனிப்பட்ட மற்றும் பொதுவான வேலைகள் அனைத்திலும் உதவி புரிந்தார். நரசிம்ம சுவாமிஜி ராதாகிருஷ்ணன் அவர்களை சமாஜகத்தின் நூலகத்தை பார்த்து கொள்ளும் பொறுப்பை கொடுத்திருந்தார். நூல்களில் மிகவும் பிரியமுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிக ஆனந்தமாக இந்த நூலகத்தில் தன்னுடைய பொழுதை கழிப்பார். மிகவும் வசீகரமான தோற்றத்தை உடையவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். பிற்காலத்தை காட்டிலும் முற்காலத்தில் அவர் மிகவும் திடகாத்திரமாகவும் காணப்பட்டார். அவர் தன்னை எங்குமே பிரதானமாக காட்டிக்கொள்ள மாட்டார். நரசிம்ம சுவாமிஜியிடம் தன்னை பரிபூரணமாக சரணடைந்தார். நரசிம்ம சுவாமிஜியின் வாக்கே அவருக்கு சட்டமாகும். ஓம் சா